இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஆட்டோ பைக் டாக்ஸி இதுலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வந்து பொதுமக்கள் கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். சார், நான் வீடியோஸ்ல முன்னாடி ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன், வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்க. வீடியோ பார்க்குறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்கை போட்டுவிட்டு போங்க. வணக்க மக்களை, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரேபிடோ பைக் ஓட்டுவானுங்களே, இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கும் ஆட்டோ டிரைவர், இந்த ஓலா ஆட்டோ டிரைவருக்கும் இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஒரு 10 நாளாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் தேடும் போது நிறைய யூடியூபர்ஸ் பற்றி பேசிட்டே இருக்காங்களா, என்னடா நம்ம கிளிக் பண்ணவே இல்லை, யாரோட வீடியோஸும் கிளிக் பண்ணவே இல்லை, இதை என்னத்தை பார்க்கறது விட்டேன், கண்ணில் படவே இல்லை. கொஞ்சம் உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது மேட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாங்கடான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. இப்போ என்னன்னா, ராபிடோக்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ ஆட்டோல வந்து காசு கூட கேட்குறாங்க ப்ரோ, எல்லாம் பண்றாங்க ப்ரோன்னு சொல்றாங்க. இந்த ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைக் ஓட்டுறவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர்லாம் கிடையாது. இவங்க வந்து எங்களுடைய வளர்ச்சியா தடுக்கிறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இப்போ 500 சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு மேட்டர்னா, ஒண்ணு தெளிவா சொல்லிடுறேன். இங்க ஆட்டோ ஓட்டுறவர் வந்து, நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாலே சொல்றேன். ஆட்டோ வந்து இப்போ ரீசெண்டா நான் வந்து ஒரு கடைக்கு போயிருக்கோம். வீட்டுக்கு கொண்டு போகிற பொருட்கள் வந்து அதிகமாக இருந்தனால, ஸோ என்னால் இப்போ வேண்டாம், பைக்ஸ் இல்லைன்றனால நம்ம ஆட்டோவில் தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ போகிறப்ப நடந்து போயிட்டேன். ஸோ வரப்போ வாங்கின பொருட்கள்லாம் தூக்கிட்டு நடந்து வர முடியாது அப்படின்றக்காக ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட ஆட்டோ இது பண்ணுறோம். இத்தனைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்கே ஆட்டோக்காரர் இருந்தார். ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 100 ரூபா சொன்னாங்க. ஸோ எங்கே எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? ஒரு 4 கிலோமீட்டர் இல்லை ஒரு 6 7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு 600 இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க, 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் வாங்கின கடையிலையும் இருந்து வீட்டுக்கு வரதுக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ தெரியுமா கேட்டாங்க? 100 ரூபா கேட்டாங்க. ஏன்னா பொருட்கள் தூக்கிட்டு வர முடியாது, அரிசி இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ 1.5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கேட்டாங்க. என்னடா அது இப்படி கேட்குறாங்க? ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்கு 2 வீக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்படி நடந்துச்சு. நம்ம வந்துட்டோம், 80 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். 80 ரூபாமே அதிகம் தான் இதுக்கு. 30 ரூபா 40 ரூபா ஓகே, இது கொடுத்துருக்கலாம். பட் இவங்க வாங்கினது 80 ரூபா. அதுவே என்னமோ கம்மியாக குறைச்சி வாங்குறாங்களா, முதல் 100 ரூபா சொல்லிட்டு அதுக்கப்புறம் 80 ரூபா குறைச்சி வாங்குறாங்க. இது எனக்கு அப்போ தெரியல. ஓகே, நம்ம தூக்கிட்டு வர முடியல, அது நான் அந்த வேலை இதில் இருந்தாலும் நான் கவனிக்கல. பட் இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, ஆமாம்ல, இப்போ நம்மளே இங்கே இப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நார்மலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக ஆட்டோக்காரங்க கேட்குற அமௌண்ட் முதல் பெருசாக கேட்டுட்டு குறைச்சோம்னா எப்படியும் அவங்க வாங்க வேண்டிய அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. ஸோ இது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கே ஓகே, நம்மளும் இப்படி தானே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்றது தோணுச்சு. ஆட்டோக்காரங்க இதை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, சேர் ஆட்டோலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சேர் ஆட்டோ முன்னாடி போகவே கூடாது. ஏன்னா அவங்க டக்குன்னு கட்டடிச்சு போவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க போகிறவங்கள ஏதாச்சும் லிஃப்ட் கேட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல ஏகப்பட்ட பேர். பஸ் ஸ்டாப்பில் பஸ் வருதோ இல்லையோ, பஸ்ஸுக்கு முன்னாடி ஆட்டோக்காரங்க சர்வப்புருன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இதெல்லாம் இருக்குது. ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ படிப்பறிவே இல்லாதவங்க ஆட்டோ ஓட்டுவாங்க, ரோடி பையில தான் ஆட்டோ ஓட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதான் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் இருக்கான், 2 பேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. என் கூட படித்தவங்க தான். அவன் என்னோட நல்லா படிக்கிறவன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் குமரன் ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கு ஆப்போசிட்ல கேகே தானே. ஸோ முன்னாடி உட்காந்துருப்பான், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அவனை பார்த்துலாம் நான் பிட் அடிச்சிருக்கேன். அவன் நல்லா படிக்கிற பையன், அவன் ஆட்டோ ஓட்டிக்கிருக்கான், நான் உட்காந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு. ஸோ இப்போ இந்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு அரகண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆட்டோன்னா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தான் உள்ள போறாங்க. இப்போ இந்த ராபிடோ ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க எதுக்கு ஓட்டுறாங்கன்னா, பைக் இருக்கு, பைக் வாங்கிட்டோம், வீட்டில் அடம் பிடிச்சி பைக் வாங்கிட்டோம், வெட்டியாவே இருக்கும், வேலை இல்லை, ஐடியில் படிச்சிருக்கோம், அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம், டிகிரிலாம் இருக்கு, நம்மளால வேலைக்கு போக முடியல, ஆட்டோ ஓட்ட முடியாது, ஆட்டோ ஓட்டுறது கௌரவ குறைச்சா இருக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறது அப்படியும் ஓட்டுறாங்க. ஸோ அப்படி ஓட்டுறது வந்து அந்த அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போட்டு போகணும், ஒருத்தவங்க போய் சாப்பாடு நான் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, ராபிடோ ஓட்டலாமே, ஜாலியாக போகலாம், பொண்ணுங்க வருங்க, பசங்க வருவாங்க, ஆண்டிஸ் வருவாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம், பைக்கில் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு வரானுங்க பல பேர். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. இன்னொன்று வேலை பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப்பும் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராபிடோ பைக் டாக்ஸியில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே ஓட்டி என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச பர்சனல் சம் தெரிஞ்சவங்களே இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே சரி. இது எல்லாமே காரணத்துக்காக என்ன, இப்போ இவங்களோட பஞ்சாயத்து அப்படின்னா பணம் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ ஆட்டோ டிரைவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஓலோ ஊபர்லாம் வந்துச்சுல்ல, அந்த டைமிங்கில் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா, ஐயோ கார்காரங்க வந்து இங்கே இதை எடுத்துட்டாங்க, எங்களுடைய வருமானத்தை பிடுங்குறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது ஓரளவு அமைதியாயிருச்சு. இப்போ ராபிடோ பைக்குக்காரங்கிட்ட சண்டை போடுறாங்க. ரிச்சா ஓட்டிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஏன்னா எங்கள் தாத்தா ரிச்சா ஓட்டினவர் தான். ஸோ எங்கள் தாத்தா ரிச்சா ஓட்டிட்டு இருந்த டைமிங்கில் இப்போ ஆட்டோ வந்துச்சு. அப்போனா எங்கள் ரிச்சாக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, ஐயோ ஆட்டோ வந்துருச்சு, ஆட்டோ வந்தாலும் ரிச்சாக்காரங்க அழிஞ்சு போச்சா? கிடையாது. ஓட்டுறவங்க ஓட்டிட்டு தான் இருக்காங்க, போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோ வந்த பிறகு அடுத்து ஊபர் ஓலா கூட சண்டை போட்டீங்க. ஊபர் ஓலா போகாமல் இருக்காங்களா, இல்லை ஆட்டோலாம் ஓடாமல் இருக்கா? இருந்துட்டு தானே இருக்குது. பட்
ஒவ்வொரு டைமிங்கும் காலகட்டத்திலையும் மாறுங்க. இப்போ நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யோசிச்சு பாருங்க. முதல்ல கீபோர்டு மொபைல் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்றோம்? ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கின்னு இப்படி வாட்சா ஃபோன் வந்து இப்படி பண்ணாலே போதும் மூவ் ஆகுது. ஸோ அப்டேட் ஆகிட்டு தானே இருக்குது. அதுக்கு ஐயோ ஆண்ட்ராய்டு ஃபோன் பட்டன் போடுறக்கான சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பட்டன் ஃபோன் தயாரிக்கிறான்னா ஆண்ட்ராய்டும் தயாரிக்கலாம். ஸோ அவன் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்கான். மூளை இருக்கு அவனுக்கு. இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, அதுக்காக நீ அப்டேட் ஆகி போகணுமா? என்னால் ஆட்டோ மட்டும் தான் ஓட்ட தெரியும், வேறு எதுவும் வாங்க தெரியாது, புதுசாக கார்லாம் வாங்க முடியாது, அப்புறம் நம்ம ஆட்டோ ஓட்டிட்டு பைக்காக ஓட்ட முடியும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, நீங்க வாங்குற பிரைஸை கரெக்டா ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு தூரம் மீட்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நான் போன ஆட்டோல எந்த ஆட்டோலையும் மீட்டர் போட்டு நான் பார்க்கவே இல்லை. நான் அதை கவனிக்கல. ஏன்னா அது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இங்க யாருமே மீட்டர் போடுறது இல்லையா. புதுசா நம்ம போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து உருவாக்குவாங்க. ஸோ எல்லாருமே அவங்களே அவேர்னஸ் ஆகணும். இந்த ஆட்டோக்காரங்க வந்து மற்றவங்களுக்காக போராட்டம் பண்றாங்க. இந்த ஆட்டோக்காரங்க போராட்டம் பண்றதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. எல்லாம் திட்டுறாங்க. ஏன்னா ஆட்டோக்காரனோட பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் ரூடா இருக்கு. ஏன்னே தெரியல. ஸோ ஆட்டோ நிப்பாட்டி வந்து பேசும்போது, இறக்கும் போது பேரம் பேசுறது, கொடுத்தாலே கொடுன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குறது, நல்ல ஆட்டோக்காரங்களும் இருக்க தான் செய்யறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ஆட்டோக்காரங்கனால கொஞ்சம் ஒரு பய உணர்வு இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது, ஆட்டோல பைக்ல பின்னாடி வராங்க, ஃபேமிலி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. கண்ணாடி பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. யாராச்சும் ஒரு நபர் நமக்கு கஸ்டமர் எங்க கை காட்டுறான்னு தெரியும், டப்பு நிப்பாட்டி போய் வண்டி ஆளை பிக்கப் பண்ணி கூட்டி போயிட்டே இருப்பாப்ல. என்னையா சேர் ஆட்டோக்காரன் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கிறேன், எப்போ லெஃப்ட் ஓடுறேன் எப்போ ரைட் ஓடுறேன் எங்களுக்கு தெரியாது, நீ தான் பார்த்து பக்குவமா வரணும். 3 பேர் தான் ஒரு ஆட்டோல போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா யாராச்சும் 3 பேர் போயிட்டு இருக்கோமா? நான் போற ஆட்டோலயே முக்காவாசி 3 பேர் போறது இல்ல. அண்ணா 2 பேருக்கு இடம் இருக்குதாண்ணா? 2 பேர் தானே, 4 பேர் கிடக்குது. வந்து உட்காருங்க. இடம் இருக்குன்னு தலை சொல்றேன். சேர் ஆட்டோ அப்படின்னா எப்படி ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. இன்னுமே இடம் இருந்தா உள்ள தூக்கி மடியில கூட உட்கார வச்சுக்கலாம். ஆட்டோ இது வடிவேல் அப்படி மாதிரி தான். மடியில கூட உட்கார வச்சுட்டு அப்படியும் கூட்டி போக ஆள் இருக்காங்க. சம்பாதிக்கணும் அவங்களுக்கு. எல்லாருக்கும் காரணம் எல்லாம் சண்டை போடுறீங்க. அப்புறம் ஆட்டோக்காரங்களை குறை சொல்லிட்டு அப்புறம் கிடையவே கிடையாது. இங்க பிரச்சனைன்னா ஃபினான்சியல். நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க? ஆட்டோக்காரங்களை திட்டுறீங்க, ஊபரை திட்டுறீங்க, ஓலாவை திட்டுறீங்க, இது மாதிரி மத்தவங்களை திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க திட்ட வேண்டியது இவங்களை யாருமே இல்லை. நீங்க சண்டை போட வேண்டிய உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க. இவனும் உங்க வீட்டுல ஒரு பையன் இருப்பான், அவனுங்களும் இப்போ காசு தேவைப்படுனா ரேபிடோ பாட்டன் டேப்பா ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃபேமிலிக்குள்ள தான் நீங்க அடிச்சுக்கிறீங்க. அதாவது நம்மளாம் சமூகத்துக்கு இருக்கோம், சமூகத்துக்குள்ள நாம தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அடிக்க வேண்டியது, கேட்க வேண்டியதா, கேள்வி கேட்க வேண்டியது யாரை தெரியுமா? இந்த ஃபினான்சியல் ஏன் பிரச்சனையாச்சு, ஏன் பற்றாக்குறையாகுது, விலைவாசி ஏன் ஏறுது, இதாண்டா உங்க பிரச்சனையே. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு விலைவாசி ஏறிடுச்சு. அதனாலதான் இப்ப பஞ்சாயத்து. இப்போ ஆட்டோக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? ஆட்டோக்காரங்க என்ன குறை சொல்றோம்? இவ்வளவு காசு கேட்கறாரு, இவ்வளவு காசு கேட்கறாரு. அவர் ஏன் அவ்வளவு காசு கேட்கறாரு? அவர் வீடு கட்டணும்னு கேட்கறாரா? கிடையாது. ஏன்னா இப்போ பொருளாதாரம் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம சம்பாதிக்கணும், அப்ப நம்ம பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. பெட்ரோல் விலையும் ஏறுது. ஸோ அப்போ அவங்களும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்களும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ பணம் தான் பிரச்சனை. இப்ப ஃபினான்ஷியல் ஏன் ஏறிச்சு, அதை பத்தி எவனுமே பேச மாட்டாங்க. நானும் ஏகப்பட்ட யூடியூபரை பார்த்துட்டேன் இந்த வீடியோஸை பத்தி. ஏன்னா நீ பேச வேண்டிய விஷயத்த ஆட்டோக்காரனையோ பைக்காரனையோ இல்லை கார்காரனை பத்தி பேசக்கூடாது. அது மேட்டரே கிடையாது. எல்லாம் நம்ம கூட இருக்கவங்க. நம்ம பேச வேண்டியது இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுது பாரு. நிர்வாகத்தை நீ கேட்கணும். பொருளாதாரம் மேலே ஏறிடுச்சு, காசுலாம் நமக்கு மேலே ஏறிடுச்சுன்னா நம்மளுடைய வளர்ச்சியும் மேலே ஏறணும்ல. பணத்தோட மதிப்பு தான் ஏறிக்கிட்டே போகுது. நம்மளாம் அதாவது வாங்குற தொகை இருக்குல்ல, வாங்குற தொகை ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஆனா ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த தக்காளி வெங்காயம் ப்ரைஸ்ல இருக்குல்ல, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்டா ஒன்றும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு குறைச்சிட்டேன்னா இந்த பிரச்சனை வரப்போறது இல்லை. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஆனால் வாங்குற காசு கம்மியா இருக்குன்றப்போ இந்த பஞ்சாயத்து வரதானே செய்யும். அப்போ நம்ம யாரை கேள்வி கேட்கணும்? கரெக்டான கேள்வி அதிகாரம் தான் கேட்கணும். என்ன தைரியம் இருந்தா நம்ம கோட்டையிலேயே பைக் டாக்ஸி ஓட்டுறான்னா, பைக்காரனை அடிக்கிறதையோ ஆட்டோக்காரனை திட்டுறதோ அது மேட்டர் கிடையாது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யார் நம்மள ஆள்றது? ஆளும் வர்க்கம் இருக்குல்ல, அந்த ஆளும் வர்க்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். ஏங்க எங்களால் சம்பாதிக்க முடியலங்க, வாழ முடியலங்க, அதுக்காக தான் அந்த மாதிரி காசு கேட்குறோம். ஒன்று ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பைக் ஓட்டுறவங்கள்ட்டும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லாமே இருக்கும் போது இது எல்லாத்தையும் நமக்குள்ளே சரி பண்ணிக்கிறது வேற. ஆட்டோக்காரங்களாம் முதல்ல தன்மையாக பேசி, ஓகே இந்த இவ்வளோ தூரம் தான் இருக்குது, நாங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபா வாங்கிக்கிறோம். எப்பயுமே ஆட்டோக்காரங்க ஒரு ப்ரைஸ் டெக் பண்ணிட்டாங்க, 100 ரூபா. அந்த சின்ன ஆட்டோ இருக்கும்ல, ஃபேமிலிலாம் போவாங்க பார்த்தீங்களா, பழைய ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்கும், அதுனா 100 ரூபா தான். எங்கே ஏறினாலும், நீங்கள் பக்கத்துல இருந்தாலும் ஏற்று தெருக்கு போனாலும் கொஞ்சம் தூரம் போயிட்டேன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. ஆனா எங்கிட்டு போனாலும் ஒரு பக்கத்து ஏரியாவில் இறங்கினாலும் 100 ரூபா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு 100 ரூபான்னு. அப்படி இருக்காதீங்க, பக்கத்துல இறங்குனீங்கன்னா 30 ரூபான்னு குறைச்சு வாங்குங்க. அப்ப என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓகே பைக்ல போறதுக்கு இந்த நம்ம பாவம் குறைச்சு வாங்கிக்கிறாரு, நம்ம அடுத்த சந்துக்கு தான் போகணும், அதுக்கு நம்ம போக முடியல, இந்த பொருள் எடுத்துட்டு போகணும். ஸோ 30 ரூபா வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவனால தூக்கிட்டு போக முடியாது, அதனால அந்த பொருளை வச்சுக்கிட்டு அவங்க கூட வரான். இல்லை கால் நடக்க முடியாது, வயசானவங்க போறாங்கன்னா 30 ரூபா அப்படி பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரைஸை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏத்துறீங்கல்ல, ஏத்துறதை விட்டுவிட்டு லிமிட் வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இறங்கணும் வைக்கணும்னா ஒரு ரிஸ்க் எடுத்தா போக போறீங்க. நீங்க என்ன ஃபிளைட்டா ஓட்ட போறீங்க, பைக் தானே ஓட்ட போறீங்க, கார் தானே ஓட்ட போறீங்க, ஸோ ஆட்டோ தானே ஓட்ட போறீங்க. அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு மீட்டர் இருக்கா, அப்புறம் நியாயமா மீட்டரை போடுங்க. இவ்வளவு தூரத்துக்கு போனா இவ்வளவு தாங்க ரேட்டு அப்படின்னு சொல்லி போடுங்க.
பேசஞ்சிட்டு எங்க ஃப்ளைட்டுக்கு போறீங்கல்ல, அங்க பேசஞ்சர்லாம் பார்த்தீங்களா, அவங்க பேசுறது எப்படி வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்கம் டு கிங்ஃபிஷர் சார். ஐ அப்ரிஷியேட் யூ மை டார்லிங், யூ ஆர் சோ செக்ஸி, காட் பிளஸ் யூ. ஸோ அப்படி பேசுற மாதிரிலாம் கிடையாது. தன்மையாக பேசுங்க. வாங்க உட்காருங்க, ஓகேக்கா போங்கக்கா, இந்த மாதிரி பேசுங்க. இன்னொன்று சொல்லலாம், நான் ஆட்டோவில் போனேன், மாட்டுத்தான். நான் ஆட்டோவில் போகும்போது வைக்கும்போது இந்த சேர் ஆட்டோக்காரங்களா, அந்த செட் ஆட்டோ இருக்கும்ல, அந்த சின்ன ஆட்டோ அந்த ஏரியாவில் இருப்பாங்க, அவங்க விட மாட்டாங்க, விரட்டி விடுவாங்க. இதையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் நல்ல ஆட்டோ வரங்களையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, நான் போன ஆட்டோலேயே ஒருத்தவர் வந்து ஏறிட்டாரு, 500 ரூபாய் வச்சிருக்காரு, சேஞ்ச் இல்லைன்னு சொன்னோடனே 30 ரூபா கொடுக்க வேண்டியது, 30 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 15 ரூபாயோ 16 ரூபாயோ எவ்வளோ வச்சிருந்தாரு. இவ்வளோ தாங்க இருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சாரு, சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாருக்கிட்டையுமே காட்டுங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். உங்க மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. நீங்க கொஞ்சம் இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருங்க. பேட்டி எடுக்கிறாங்கல்ல, ஆட்டோவை பத்தி கேட்குறாங்கல்ல, இந்த ஊபரா ஆட்டோவான்னு கேட்குறாங்கல்ல, இது கேட்கும் போது உங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுறாங்க எல்லாருமே. ஸோ அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்றது தெரியுது இல்லை. ஸோ அந்த கோவத்தை குறைச்சிட்டு உங்கள் ப்ரைஸை கரெக்டாக மீட் பண்ணிக்கோ. மீட்ரு வாங்கி போடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, ஒரு மீட்டரை வாங்கி போட்டு அந்த மீட்டரை போட்டு அவங்க கேட்குறாங்க, கேட்கல, நீங்களே மீட்டரை போட்டு இங்கே பாருங்கள், மீட்டரை பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் அமௌண்ட்டு, ஓகே கொடுத்துக்கோங்க. 100 ரூபா அவங்க இடத்துல 40 ரூபா தான் செலவாகுதுன்னா அவங்கள்ட்ட 40 ரூபா வாங்குங்க. வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறனா கொடுங்க, அப்படின்னு வேணால் கேளுங்க. இது முதல் கேட்க தேவையில்லை. அப்படி கேட்குறதுனா அப்படி கேளுங்க. அப்படி கேட்குறது வேறையா இருக்கும். நீ கொடுத்தாலே கொடு அப்படின்னு சொல்றது தப்பு. அதாவது மீட்டரும் போடாமல் நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கறது தப்பு. ஸோ இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய சரியான கேள்வி உங்களை ஆள்றவங்கிட்ட தான் கேட்கணும். ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு, எங்கள் வாழ்வாதாரம் வேண்டாம் அப்படியே இருக்குன்னு இந்த கேள்வியை முதல் கேளுங்க. இதுதான் சரியான கேள்வி. இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். யூஸ் தட் இன்டெலிஜென்ஸ். அடுத்த வேலை சந்திக்கலாம். மனிதம் ஒன்றே தீர்வாகும். எவ்வளவு பிரதர்? அன்னைக்கும் இன்னைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தான் தரேன். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.